ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த ட்ரிப்பெல்லாம் பிளான் போட்டு ஸோ ஒரு 3 இயர்ஸு கேன்சல் தான் ஆகிருக்கு. கடைசியாக எப்படியோ கன்ஃபார்ம் பண்ணி கிளம்புற சுச்சுவேஷன் லாஸ்ட் மினிட் வரையும் நான் அதை நம்பவே இல்லை. எப்படி லாஸ்ட் மினிட்லேயாவது கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க, அப்புறம் கேன்சல் ஆகிடும். இதே மாதிரி தான் இருந்தது. பட் ஃபைனலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பேக் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு தான் நான் நினச்சேன். பட் நான் பேக் பண்ணதே 5 மணிக்கிட்ட தான். ஸோ ஈவினிங்காக தான் பேக் பண்ணேன். நைட்டு கிளம்புறேன்னா ஈவினிங் தான் பேக் பண்ணேன். அதனால சரி ஒரே வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே வீடியோவாகவே போட்டுட்டேன். இந்த ஹூடி வாங்கி எனக்கு இன்றைக்கி தான் யூஸ் ஆகிருக்கு. 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த ஹூடி வாங்கி. பட் நம்ம ஊர் வெயிலுக்கு நம்ம ஊர் குளிருக்கு இந்த மாதிரி ஹூடி போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. பிகாஸ் கூலிங் டயத்துலையுமே வேர்க்கும். நைட் டயத்தில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபீவர் அந்த மாதிரி வந்தால் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 1 day 2 days அந்த மாதிரி. பட் இப்போ தான் வாங்கி ஒரு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கு தான். ஸோ நான் 2 sets ஆஃப் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அபாயை எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து போகும்போது ஸோ நார்மலாக பிளாக் அபாயை போட்டுட்டு ஸோ அங்கே வெளியில் அவுட்டிங் போகும்போது ஸோ நம்ம பேஜில் இருந்த இந்த அபாயை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று டிஷர்ட் மாதிரி ஒரு குளிர் சட்டை இருந்தது. ஸோ அது நான் 11th படிக்கும்போது நான் போன 3ஆவது ட்ரிப்புக்கு அது யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போயில் என் ஃப்ரெண்டுமே போட்டிருந்தா. அது எப்படின்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும், ரொம்ப கனமாக இருக்காது. நார்மலாக லைட்டான கூலிங்க்கு அது போட்டிருந்தா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டிஷர்ட் மாதிரியே இருக்கும். அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு பேக்கில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஏர்போர்ட்ஸு லிப் பாம் இந்த மாதிரி அது குட்டி பேக்கில் வச்சுட்டு இது மொத்தமாகவே நான் எடுத்துட்டேன். ஸோ மேக்கப் ஒரு பவுச் நிறைய எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ அது மொத்தமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா அங்கே போயிட்டு இது இல்லையே அது இல்லையேன்னு சொல்லிட்டு நம்மளால் தேட முடியாது. அதனால மொத்த பேக்கையுமே அந்த பேக்கில் வச்சுட்டேன். அப்புறம் சார்ஜரு சீப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சார்ஜர் நான் க்ரோச்செட் பின்னினேன். ஸோ அந்த வயருக்கு மட்டும் பின்னிட்டு அந்த பாக்ஸ் வருதுல்ல அதுக்கெலாம் நான் பின்னவே இல்லை. இதுக்கு லீஃப்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்கிட்ட க்ரீன் கலர் நூல் கிடையாது. அதோட நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு இது வித்தியாசமாக இருக்கும், இது என்னதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சார்ஜர் பிரிய ஆரம்பிச்சிச்சு. 1.5 வருஷம் ஆச்சு ஃபோன் வாங்கி. ஸோ அதனால் சார்ஜர் அதோட வேலையை காட்டுது. அதனால் இந்த மாதிரி பிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நான் பின்னி வச்சுருக்கேன். பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த சென்ட்டுமே வாங்கி அப்படி இப்படின்னு எங்கள் அக்கா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தாங்க. யாருக்குமே கொடுக்காம ஒழிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். அடித்து முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுட்டு இருந்தேன். ட்ராவல் டயத்தில் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டு அக்கா வீட்லேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே வேனுமே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே கிளம்பியாச்சு. நான் அம்மா செகண்ட் அக்கா ஃபேமிலி அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தான் போயிருந்தோம். நாங்கள் மொத்த ஃபேமிலியாக போகிறதுக்கு தான் 3 இயர்ஸாக பிளான் போட்டுட்ருக்கோம். பட் ஏதாவது ஒரு விஷயத்தில் கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணுறவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வேன் ரொம்பவே குட்டியாக கொஞ்சம் நல்லா ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு செட் ஆகும். ஒரு 20 மெம்பர்ஸ் ஃப்ரீயாக போகலாம் மொத்த ஃபேமிலி. ஸோ அவங்க போகிறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வேன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வரல. பட் இதே ஸ்கூல் ட்ரிப்பாக இருந்தால் ஒரு டான்ஸோடு போயிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இறக்கிட்டு ஸோ காஃபி வாங்கி குடித்தோம். தூக்கமே வரல, சுத்தமாக தூக்கமே வரல. எப்போதுமே காஃபி டீ குடித்தா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் அதுதான் உண்மை. ஆனால் நான் காஃபி குடிச்சக்கப்புறம் தான் தூங்கவே செஞ்சேனே. கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடத்துல 2 hours கிட்ட போட்டுட்டு ஸோ டிரைவர் கொஞ்சம் நேரம் தூங்கினார். அதுக்கப்புறம் தான் மலை ஏற ஆரம்பித்தோம். நான் என்ன நினச்சேன்னா மூணார் மலை மாதிரி. ஸோ மூணார் மலை ரொம்ப குட்டியாக அப்படி சொல்கிறதுனா டக்குன்னு ஏறிடுவாங்க. ஒரு 13 சம்திங் தான் பெண்டு வந்தது. நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இது
கொடைக்கானல் மலை வந்து அந்த டிஸ்டன்ஸே வந்து 35 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான் வந்து போட்டிருந்தாங்க. அது என்னென்னா போயிட்டே வந்து இருக்குது. ஸோ இது வந்து காடு மாதிரி தான் வந்து இருந்தது. பட் மூணார் மலையில் நல்லா வந்து கீழெல்லாம் வியூலாம் தெரியும், வீடு இதெல்லாம் எல்லாமே நல்லா தெரியும். இது வந்து சுற்றி வந்து காடாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் மலை இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நடுவில் ஏரி மாதிரி இருந்தது, இதெல்லாம் நல்லா இருந்தது. பட் வந்து ரொம்ப லாங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வாமிட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கிடையாது. பட் நான் போகும்போது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன், வரும்போது தான் லைட்டாக வாமிட் வர மாதிரியே எனக்கு ஃபீலாகவே இருந்துச்சு இறங்கும் போது. ஸோ போகும்போது கூலிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதிகாலையில் தான் வந்து ஏறினோம். பார்க்கவே அவ்வளோ ஒரு வியூ சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து போகிற வழியிலே ஒரு ஃபால்ஸில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஃபால்ஸில் பெருசாக வந்து தண்ணிலாம் வந்து வரல, லைட்டாக வந்து தண்ணி வந்துட்டு இருந்தது. பட் கீழெல்லாம் வந்து சாக்கடை மிக்ஸ் ஆகி தான் போயிட்டு இருந்தது, குப்பையாக தான் இருந்துச்சு. பட் மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக வந்து இருந்தது. கொஞ்ச நேரத்தில் அங்கே நின்றுட்டு ஸோ அங்கே ஒரு டீ குடித்தோம். பட் டீ வந்து ஸோ நாட் குட், நல்லாவே இல்லை. அது ஏன் தெரில, அவங்க பாலில் போகிறாங்களா என்னன்னு தெரியல. நான் இன்னொரு கடையில் பார்த்தேன், அவங்க பால் மாவு யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த டீ நல்லா இல்லையா என்னென்னு வந்து தெரியல. பட் எனக்கு இந்த டீ வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எங்கள் அக்கா பையனுக்கு தான் சரியான வேட்டையாக இருந்துச்சு. ஒவ்வொரு கடையில் நின்றுட்டு ஒவ்வொரு ஸ்நாக்ஸாக வாங்கிட்டு இருந்தான். அதை நாங்கள் வேறு பிடுங்கி சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு வந்து 2 ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம் தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போயிருந்தோம். பிகாஸ் நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங் ரொட்டீனை முடிக்கிறதுக்காக இந்த ரூம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பால்கனியாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து மார்னிங் ரொட்டீன் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து முடித்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோம், இந்த ரூம் தான் அப்படின்ட்டுன்னு. கீழே தரையெல்லாம் சரியான ஜெல்லு. அப்புறம் வந்து சுடு தண்ணி போட்டிருந்தாங்க. பட் தண்ணி வந்து ஒரு மாதிரி சூடாக வரும்போது ஒரு மாதிரி விழுக்குன்னு தான் இருந்தது. எல்லாருமே சொன்னோம், என்னடா தண்ணி இப்படி வருது அப்படின்ட்டுன்னு. ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறேன்னே தெரியல, தண்ணிலாம் வித்தியாசமாக தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் லாஸ்ட்டாக போனது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி மூணார் போயிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி மூணார் போயிருந்தோம் ஃபேமிலி ட்ரிப்பு. ஸோ அதுக்கப்புறம் இதுதான். ஸோ அதனால் என்னென்ன பேக் பண்ணணும், என்னென்ன தேவைப்படும், ஃபேமிலியாக போன இவ்வளவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நார்மலாக அவங்கவுங்களுக்கு தேவையானது மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபேஸ் வாஷ்லாம் ஒரு மாதிரி விழுன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ ரொம்ப வந்து என்னை ட்ரை வந்து ஆக்கலை. ஃபேஸ் வாஷில் நல்லா ஃபார்மிங் வந்தால் தான் அது வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது. செட்டஃபுல் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் பட்டரியாக நல்லாயிருக்கும், அது விழுன்னு நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் வந்து இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து ஒரு வயர் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து ஃப்ரீயாக வந்து நிற்கவே முடியல. கரண்ட் வயரா இல்லை டிவி வயரா என்னன்னே வந்து தெரியல. அப்புறம் எங்கள் ரூமுக்கும் வந்துட்டு ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி ரெடி ஆகிட்டு தூங்கினேன், அதுதான் இதில் வந்து பெரிய ஃபன்னே. ஸோ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு மேக்கப் உதைக்காரி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா மினிமல்லாம் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வெளியில் போகும்போது தான் இந்த மாதிரி மேக்கப்லாம் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த உள்ளூரில் போட மாட்டோம், வெளியில் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் தானே மேக்கப் யூஸ் பண்ணுறது. வெளியில் ஃபங்க்ஷனே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகவே மாட்டேன். அதனால இந்த மாதிரி டயத்தில் தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ரெடியாக முடியும். ஏன்னா ஃபேஸ் வந்து ஹைட் பண்ண மாட்டோம். ஸோ வெளியூரில் நான் பெருசாக வந்து ஃபேஸ்லாம் வந்து ஹைட் பண்ண மாட்டேன். இந்த காம்பேக்டை நான் வந்து ஸோ வாங்கிட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டை வந்து நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா காம்பேக்ட்டுக்கும் நமக்கே ஆகாது போல் அப்படின்னு. அந்த ஸ்பான்ஸில் போடும்போது எனக்கு திட்டத்திட்டையாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் ChatGPTயில் கேட்டேன், நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸோ ரொம்ப திக்காக எடுக்காதீங்க, இந்த மாதிரி வந்து எடுங்க, லைட்டாக மைல்டாக போடுங்கன்னு சொன்னிச்சு. ஸோ அதுலேருந்து நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து காம்பேக்ட் நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு செகண்டில் எனக்கு அட்டாக்கே வந்துருச்சு, என்னடா வாங்குகிற காம்பேக்டெல்லாம் இப்படி சொதப்பி விடுது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஐஷேடோவில் இருக்க மினிமலான பிங்க் கலர் எடுத்து ஸோ ஐலைனர் மஸ்காரா எல்லாம் போட்டாச்சு, லிப்ஸ்டிக் மொதக்காரையும் போட்டுட்டு அப்படியே பெட்டில் வந்து கொஞ்சம் நேரம் படுத்தேன். ஏன்னா சரியான குளிர், என்னால் வந்து இது பண்ணவே முடியல. ரூம்லலாம் நான் வந்து ஷூ போட்டுட்டு தான் வந்து தெரிஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ணும்ல, ஸோ மார்னிங் கண்டிப்பாக சாப்பிட்ணும், அதனால சொல்லிவிட்டு ஸோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஃபர்தா போட்டுட்டு ஸோ நானுமே சாப்பிட வந்து கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் நின்னேன். நமக்கு தான் ஓவர் குளிர் ஆகாதே.
அப்புறம் நல்லா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஸோ மத்தியானம் சாப்பிட வந்து கிளம்பியாச்சு. பக்கத்துலேயே தான் வந்து டைனிங் ஹாலில் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ சாப்பாடு வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் என்னை லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு ஸோ வெளியே சுற்ற வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட்டிங் தான் வந்து போயிருந்தோம். ஒரு 3:50 ஸோ ஒரு 4 மணி அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் போட்டிங் வந்து போயிருந்தோம். 3 மணி இந்த மாதிரி வந்து கிளம்பியிருந்தோம். போட்டிங்லாம் வந்து ஸோ பயமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இங்கே கப்புள்ஸாக தான் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் மலையாளிஸ் ஜாஸ்தி வந்து இருந்திருந்தாங்க. போட்டிங் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு கீழே விழுந்துட்டா தண்ணியில் விழுந்துட்டா நமக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது, என்ன பண்ணுறது, ஒரு மாதிரி ஆட்டுருந்துச்சு அந்த போட்டே. எனக்கெலாம் போயிட்டு வர வரையும் சரியான பயம். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள செடியெலாம் ஜாஸ்தி இருந்துச்சு, ஃபிஷ்ஷு நிறையா இருந்தது. சரி நமக்கு சேஃப் இல்லை. இந்த ஜாக்கெட்லாம் வந்து ஆக்சுவலி வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் போட்டிருந்ததில் வந்து இந்த சைடு லாக்கே வந்து இல்லை. அப்புறம் எங்கள் அக்கா வந்து முடிச்சு போட்டு விட்டாங்க. அது இருக்குது, ஓகே தான், நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும்ல, எவ்வளோ ஆழம் இருக்குது என்னன்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. அவசரப்பட்டு ஏறிட்டோமோ, நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து எங்கிட்ட திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவே வந்து பண்ணிட்டேன். இவங்க வந்து குளிர் சட்டையை போட்டுட்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து வெயில் வந்து போட்டுச்சு. ஸோ அவ்வளோ கூலிங் கிடையாது. ரொம்ப கனமானதை வந்து போட்டுட்டு அதை வேறு கையில் கொடுக்குறாங்க. அது என்னென்னா வெயிட்டாக இருக்குது, தூக்கிட்டு வந்து தெரியவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க் இருந்தது. ஸோ அந்த பார்க் நேம் வந்து நான் மறந்துட்டேன். அங்கே வந்து போயிருந்தோம். உள்ளே நடக்கிறது தான் வந்து இதில் பெரிய பாடே. ஆக்சுவலி வந்து டூர் போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து ஹெல்த்து வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா நடக்க வந்து கடுப்பாக தான் வருது. சுற்றி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் அதிகமாக வந்து இந்த பார்க்கு, இந்த மாதிரி ஃப்ளவர் கார்டன் இதுதான் வந்து ஜாஸ்தி வந்து இருக்கும். இதே வந்து மூணார் சைடு போனோம்னா ஒரு டீ ஸ்டேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதிகபட்சம் வந்து ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு தான் வந்து இருக்கும். ஸோ ஃபால்ஸ் அவ்வளோவா வந்து இருக்காது. கொடைக்கானலுக்கு வந்து ஒரு மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days தான். 2 daysக்கு மேலெலாம் இங்கே சுற்றி பார்க்க ஒன்றுமே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 2 daysே எங்களுக்கு கரெக்டாக தான் வந்து இருந்தது. ஸோ 2 பிளேஸ்லாம் இறங்கி பார்க்கவே இல்லை, அப்படியே வேன்லேயே பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ குணா கேவில் பார்த்திங்கன்னா அது வந்து நடக்கணும். ஸோ நடந்து ஒரு இடத்துல ஆக்சுவலி நான் போயிட்டு வரையில வேற பார்த்துட்டேன். என் அபாயா தான் என்னை காப்பாற்றுனுச்சு. அபாயா லைட்டாக வந்து கீழே லைட்டாக வந்து சின்ன கிராக் ஆகிடுச்சு, பிஞ்சிருச்சு. அபாயா மட்டும் பிடிச்சி இழுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த அப்படியே உருண்டுட்டு விழுந்திருப்பேன். கேர்ஃபுல்லாக தான் வந்தேன், பட் விழுந்துட்டேன். அது வந்து ஸோ அந்த இன்னும் நான் வந்து போகல சார். செகண்ட் டே தான் வந்து குணா கேவ் வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட் டே வந்து இந்த 2 இடத்துக்கு தான் போயிருந்தோம். அதுவே வந்து சாயந்தரம் ஆகிடுச்சு. ஸோ கூலிங் வந்து குளிர் வந்து இறங்க ஆரம்பிச்சது. எந்த திங்ஸுமே எங்களால் ஒழுங்காக பார்த்தே வாங்க முடியல. எங்கள் அக்கா பையன் வந்து ஒவ்வொரு கடையில் நின்றுட்டு ஒன்று எடுக்கிறான், அப்புறம் அதை எடுக்கிறான். அவனை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஸோ அதனாலேயே எதுவுமே வாங்கலை. ஸோ சாப்பிட்ற பொருளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தோம். மற்றபடி எங்களை நிற்கவே வந்து விடவே இல்லை. ஓடிட்டே தான் இருந்தான். அந்த ரெட் கலரில் மண்டையில் போட்டிருப்பான் அவன் தான். ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. எங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. நாங்கள் சுற்றவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸ்வீட் கார்னை வாங்கிட்டு நாங்கள் வண்டியில் ஏறிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களால் வந்து எங்களுக்கு போகவே மனசே இல்லை. அதோட வந்தாச்சு. ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கு நல்ல விஷயம் அது. பார்த்திங்கன்னா கிங்கு வந்தாங்கங்க. ஸோ BMW நான் நினைக்கவே இல்லை. ஸோ நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு. மதுரை போனால் அடிக்கடி BMW கார் பார்ப்பேன். பட் இப்போ மதுரை வந்து பெருசாக போகிறது இல்லையா, ரொம்ப நாளாச்சு. எனக்குலாம் சரியான சந்தோஷம். அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு இந்த நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து டீ குடிக்காமல் மட்டும் வெளியில் போகவே மாட்டோம். டீயை வந்து பார்சல் வாங்க வரைச்சிட்டு ஸோ ஒரு ஃபிட் ஷேக் எடுத்துடலாம், பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து இந்த ஃபிட் ஷேக் வந்து நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஸோ இதை காதில் வந்து மாட்டிக்கிட்டு கண்ணாடி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூசைட் வந்து ஸ்பாட் போயிருந்தோம். அது சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன யாருமே வந்து நகரவே மாட்டுறாங்க. நிற்கிறவங்க ஒரு மணி நேரமாக அந்த இடத்துலையே தான் நிற்கிறாங்க. நாங்கள் போயிட்டு ஒரு 10 minutes கூட இருக்காது. ஸோ சுற்றி பார்த்தோம், நான் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கிட்டோம். ஏன்னா அதே பார்த்துக்கிட்டே நின்னாலும் அது நம்ம கூட வரப்போகிறது இல்லை. ஆனால் அவங்க 1 மணி நேரம் அதே இடத்துலையே நின்றுட்டு இருந்தாங்க. எப்படி தான் நிற்கிறாங்கன்னு வந்து தெரியல. எங்கள் அக்கா பையனை வச்சுக்கிட்டு நிற்க முடியல. ஸோ அதுதான் வந்து பெரிய பாயிண்ட்டே. அவனை வச்சுட்டு அந்த இடத்துல நிற்க முடியல. அதனால நாங்கள் இறங்கிட்டோம்.
அதுக்கப்புறம் இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இறங்கல, இதுவே நாங்கள் இப்படியே பார்த்துக்குறோம் அப்படின்னு. ஏன்னா சுற்றி வேற காடாக இருந்துச்சா, மரம் வந்து எங்கள் அக்கா பையனை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா இறங்கலைன்னு சொல்லிட்டு நானும் இறங்கலைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குணா கேவ் இது வந்து இங்கே கீழேருந்து வண்டியை போட்டுட்டு ஒரு பெரிய ஒரு மாதிரி மேடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல தான் நான் உழுவ பார்த்தேன். ஏறிட்டு போயாச்சு. ஸோ இதுவுமே ஒரு மாதிரி உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரூட்லாம் ஜாஸ்தி இருந்தது. ஒரு இடத்துல போயிட்டு நின்று இந்த இடத்த வந்து எடுத்தேன். ஸோ எங்கள் அக்கா சொன்னாங்க கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு, வந்ததுக்கு போயிட்டு வந்துடலான்னு. மேலே போகிறதுக்குள்ளே எங்கள் அக்கா பையனை கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ அவன் பயந்துட்டு இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இறங்கியாச்சு. ஸோ இறங்கிட்டு அந்த மேடில் வந்து ஒரு மரத்தை வந்து பாதியாக வெட்டினாப்புல கீழாப்புல போட்டிருந்தாங்க. அதில் வந்து நான் கிராஸ் ஆகும்போது என் அபாயை பிடிச்சி இழுத்துக்குச்சு. காப்பாற்றினதும் அதுதான், எனக்கு கீழே விழ பார்க்க வச்சதும் அதுதான். இந்த ஃபாரஸ்ட்டில் நாங்கள் இறங்கவே இல்லை. ஏன்னா இதுலேயே ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் இறங்கவே இல்லை, இப்படியே வந்து நின்று பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து போக ஆரம்பித்தோம். இந்த இடத்துலையுமே நாங்கள் இறங்கல, சுற்றி சரியான க்ரௌடாக. அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கீழேருந்தே நான் வீடியோ வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே ரோஸை தவிர எல்லா ஃப்ளவருமே இருந்துச்சு. அது ரொம்ப லாங்காக இருந்துச்சு, ஆக்சுவலி ரொம்ப தூரம். பட் நாங்கள் முன்னாடி அப்படியே வந்து போயிட்டு வந்தாச்சு. பட் ரோஸ் வந்து எங்கேயுமே தென்படலை, ஒன்றோ ரெண்டோ தான் இருந்துச்சு. மற்றபடி வேறு ஃப்ளவர்ஸ் தான் வந்து ஜாஸ்தி இருந்தது. பெருசாக வந்து எதுவுமே இல்லை, சும்மா செடி மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்னு லைட்டாக கால் வந்து டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பைனாப்பிள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடை வந்து சாப்பிட கிளம்பியாச்சு. ஸோ மார்னிங் எங்கே சாப்பிட்டோமோ அங்கே தான் வந்து சாப்பிட்டோம். மார்னிங் நான் சாப்பிட்டதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு வந்து அவ்வளோவா பெருசாக வந்து பசிக்கல. அதுக்கப்புறம் பாயசம் குடித்தாங்க, அதுவுமே பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ ரூம் வந்து கிளம்பிட்டு பர்ச்சேஸ் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. பட் வந்து அவங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே எங்கள் அக்கா பையனை தட்டி படுக்க வச்சு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியிருந்தோம். இது எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மலை வந்து இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கிளம்பும் போது ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு பிக்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு நானும் எங்கள் அக்காவுமே வந்து அந்த போட்டிங் நடந்துச்சுல, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா அங்கே வந்து நிறைய கடை வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு பேக் பார்த்து வச்சுருந்தோம். அந்த பார்க் போயிட்டு வரும்போது காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஸோ அக்கா பையன் வந்து கேட்டிருந்தான். ஃபஸ்ட்டு பையன் வந்து ப்ரௌனி ஹாட் சாக்லேட் வந்து கேட்டிருந்தான். நல்லாவே இல்லைங்க, ஆக்சுவலி ப்ரௌனி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எங்கள் அக்காவும் நானும் மாறி மாறி மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தோம். எனக்குலாம் கேக்லாம் வந்து சில்லுன்னு சாப்பிட்ணும் இல்லை நார்மலாக சாப்பிட்ணும், சுட சுட தின்ன எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வீட்லேயுமே ஆக்சுவலி ப்ரௌனி பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஸோ டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்து அங்கே இருந்த டேஸ்ட்டு அதே டேஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ நான் கொஞ்சம் ஈவன் பெட்டராக இருக்கும், ஒரு வேளை மேபி அது ஹாட் சாக்லேட் ஊற்றினால அப்படி கேவலமாக இருந்திருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டே அப்படி தான் போல். இதெல்லாம் 1 கிலோ 2 கிலோன்னு எப்படி வாங்கி சாப்பிட்றாங்கன்னு தெரியல. அது நான் கொடைக்கானலில் சாப்பிட்டா அதே ப்ரௌனி டேஸ்ட் வந்து நான் வீட்டில் பண்ணது வந்துருச்சு. பட் எனக்கு டேஸ்ட்டு வந்து பிடிக்கல. இப்போ அதை நான் சாப்பிட்லனாலும் எனக்கு வீட்டில் செருப்படி விழுகும். அப்படியே வந்து நல்லா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஃப்ரீயாக பண்ணியிருந்தோம். எங்கள் 2 பேருக்கும் செம்ம ஹாப்பி. ஏன்னா எங்கள் அக்கா போய் எங்களை ஒரு இடத்துல நிற்கவில்லை. பட் நாங்கள் கூலர் வாங்குறது என்ன, ஸோ மண்டிக்கு போகிற கேப் வாங்குறது என்ன, அப்படியே கூலரை போட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டு ஜாலியாக அந்த 2 hours வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ணனே வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அம்மா வந்து சுட்டது கேட்டிருந்தாங்க. ஸோ அது வாங்கிட்டு அப்படியே மாங்காய் வாங்கிட்டு நாங்கள் வண்டியில் ஒரு அப்படி இப்படின்னு ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னொரு ஃபேமிலி வர்றதுக்காக. பட் அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. நல்லா கதையை அடிச்சுட்டு ஸோ 7 மணி ஆகிடுச்சு. ஸோ வரும்போது நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்திருந்தோம். பாட்டை போட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு ஸோ அந்த ரூமுக்கு வந்து நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் அக்கா போய் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு எந்திரிச்சு சொல்லியிருந்தான். நீ வரவே கூடாதுன்னு தூங்க போட்டு போனோன்னு எங்கள் அக்கா வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பலாம், ஸோ சீக்கிரம் ஊருக்கு போகலாம். ஏன்னா ஒரு டூரோட மதிப்பு பார்த்திங்கன்னா 2 days தான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் போகலான்னு பார்த்தோம். ஸோ அது நைட் ஆகிடுச்சு.
கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து சாக்லேட்ஸு இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தோம். அந்த சாக்லேட் வந்து ரொம்ப டார்க் சாக்லேட் வந்து ரொம்பலாம் கசக்கலை, ஓரளவு மைல்டாக தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். வீட்டில் வந்து ப்ரௌனி பண்ணி பார்த்தேன், எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டு வந்துருந்தது. பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு ஷாப்பில் வந்து நான் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான் ப்ரௌனி டேஸ்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான் இருக்கேன். இப்போது அந்த 1/2 kg ப்ரௌனியை நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் பண்ண வீடியோவை வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதையுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு மியூசியம் போயிருந்தோம், நல்லா இருந்துச்சு. மியூசியமே ஒரு மாதிரி ஒரு கெமிக்கல் ஸ்மெல் இருந்தது, கண்டிப்பாக அது வரதா செய்யும். ஆனால் அந்த ஸ்மெல் ரொம்ப மோசமாலாம் இல்லை. நான் பாட்டு கேஷுவலாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் எனக்கு தெரியவே இல்லை, என்னடா உள்ளே இருக்க திங்ஸ் வந்து தெரியவே மாட்டுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு. நான் பாட்டு என் ஃபேஸ் தெரிகிற மாதிரிலாம் பல வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இது வீடியோ போடையில் க்ராப் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் மாஸ்க் வேறு போடல. எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆனது சரியான கடுப்பு. ஏன்னா வீடியோவே ஸ்பாயில் பண்ணுது. ஏன்னா உள்ளே இருக்க திங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து தெரியல. நாங்கள் நிற்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறனால, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுறனால அது வந்து தெரியுது. ஏன் ஒரு இதுலலாம் ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. நான் இப்போ தான் வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், என்னடா இது இப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் தெரியாத மாதிரி ஹைட் பண்ணி வீடியோ வந்து எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நல்லா கூர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டுபிடிக்க சான்சஸ் வந்து இருக்குது, நிறையா இருந்துச்சு. அதை எங்கள் அக்கா சொன்னாங்க, இந்த பாம்புக்கெலாம் உயிர் வந்துச்சுன்னா மொத்தமாக காலி தான் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த பேபிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இயர்ஸை வந்து நான் நல்லா பார்த்தோம். பார்த்திங்கன்னா அது 105 வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்னு. 1920 இந்த குழந்தைய வந்து எடுத்திருக்காங்க. தோலெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி பாவமாக இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும்போது. எங்கள் அக்கா பையன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி பைத்தியம். அவன் வந்து குழந்தைய பார்த்து கூட பாவமாக இருக்குன்னு சொல்லல, ஆட்டுக்குட்டியை பார்த்து பாவம் ஆட்டுக்குட்டியெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க உள்ள, பாவம் தானே அது அப்படின்னு சொன்னால். அதுக்கு தான் அக்கா சொன்னாங்க, இவ்வளோ இருக்குது இவ்வளோ பாவம் இல்லை, அவனுக்கு ஆட்டுக்குட்டி தான் இப்போ பாவமாக தெரியுது அப்படின்னு. இந்த பைத்தானை நான் பாம்பாக கேள்விப்பட்டிருக்கேனோ இல்லையோ, கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. கூட படிக்கிறவங்க பைத்தான் சொல்லையில் எதுக்கு நீ பாம்பு பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஐயோ அது கம்ப்யூட்டரில் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப புலம்புவாங்க. ஆக்சுவலி நான் அதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்தந்த ஃபீல்டில் போகும்போது தான் அது கஷ்டம் தெரியும். எனக்கு எதை பார்க்கவுமே கடுப்பாக வரல, அந்த ஓனானை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இதே எதுக்கு நான் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த ஓணம், அந்த பள்ளி இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு எரிச்சலாக வரும். ஒரு இடத்துல வந்து சாப்பிட்ருந்தோம் ஆக்சுவலி. இதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நான் வீடியோ வந்து எடுக்கல. அது வந்து ரொம்ப வந்து ஒரு காடு மாதிரி இருந்தது. அது கல் தான் நினச்சோம். பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஃப்ராக். பார்த்தா அசையுது எனக்கோ, நான் இங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அதை துரத்தி விட்டுட்டு சுற்றி உட்காந்து ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்ருந்தோம். எனக்கு அல்சர் இருக்கனால ரொம்ப நேரம் ரொம்ப சாப்பிட முடியல. அதோட 2 வாய் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ராகை நினச்சா வேற எனக்கு அந்த இடத்துல உட்காரவே முடியல. அதோட எந்திரிச்சு வந்துட்டேன். இதுக்கெலாம் வந்து அதெல்லாம் தண்ணியில் வந்து அந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து பாக்ஸில் தான் இருந்தது. மேபி அது ஃபுல்லாக வந்து அதில் ஏர் மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எல்லாத்தையுமே ஓரளவு நல்லா வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி மியூசியம் அப்புறம் அந்த ஜூ இதெல்லாம் போகணுன்னு எனக்கு ஆசை. ஃபஸ்ட் டைம் மியூசியம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ் இதை வச்சுலாம் நான் வந்து பார்த்தாச்சு, ஹிஸ்ட்ரியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் பின்னாடி வந்து பார்த்துருந்தோம். அந்த இடத்துல மழை வந்து வியூ வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இறங்கி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. போகும்போது மலை ஏறும்போது குழுன்னு இருந்துச்சு, வரும்போது சரியான வேர்வை. அப்படியே அந்த நம்ம ஊர் வெயிடா இது அப்படிங்கிற மாதிரி சரியான ஊற்று. இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு வந்த சீருக்கு இறங்கின சீருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ எந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்திருக்கும். ஸோ பார்க்கும்போதே தெரியும் சரியான வெயில். ஒரு இடத்துல சுருளி ஃபால்ஸ் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே செக் பண்ணாமல் போயிட்டு அங்கே தண்ணி வரவே இல்லை. தெண்டமாக ட்ராவல் பண்ணிவிட்டு சாப்பிட வந்து டைம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து சாப்பாடு பார்சல்லாம்
தான் வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு அங்கே உட்கார சாப்பிட ஒழுங்கு இடம் இல்லாமல் காரமாக இருந்து, அப்புறம் நான் மோர் குடிக்காதாலே மோரை வாங்கி குடிச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல கிரேப்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊரை பார்த்து கிளம்பிட்டோம். அந்த 2 டேஸ்க்கு மேலே வெளியில் சுற்றவே எனக்கு பிடிக்காது. கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து கிளம்பணும் அப்படின்னு எப்படியோ கிளம்பி வந்தாச்சு. ஊர் சேரும்போது மணி வந்து 2. ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த 2 டேஸை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் திங்ஸுமே வந்து எனக்கு வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டாடா பாய்.